ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரே பேஸ்டு கொஷின்ஸ்க்கு, அதாவது அரே லிஸ்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்ப்போம்னா இந்த டெக்னிக்னால் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சம்மை வச்சு, அதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா, இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஐபிஎல் எடுத்துக்கிறேன். ஸோ ஐபிஎல் மொத்தமாக 20 ஓவர்ஸ் கரெக்டாக. ஸோ அதை நான் இப்போதைக்கு 10 ஓவர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, 10 ஓவர் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இப்போ நான் இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட் அ செகண்ட். எஸ், ஸோ இதுக்கும் நான் நோட் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுவாங்க, இது ஓவர்ஸ். ஓகேவா, ஓவர்ஸ் கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஓவர்ஸ்னால் ஃபஸ்ட் ஓவருக்கு எவ்வளோ ரன்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஓவருக்கு எவ்வளோ ரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் சம்திங் அந்த ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ பட் யா, ஸோ ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் ரன்ஸ் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஓவருக்கு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ செகண்ட் ஓவருக்கு ஒரு 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அதை நம்ம இங்கே 6ன்னு போட மாட்டோம். போடும்போது எப்படி போடுவோம்னா 10 + 6 எப்படி போடுவோம், 16 அப்படின்னு தான் போடுவோம். கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஓவருக்கும் ஆல்ரெடி பாஸ்ட் ஓவரில் எவ்வளோ ரன்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிகிட்டே போவோம். கரெக்டாக. எக்ஸாம்பிள் தேர்ட் ஓவரில் இப்போது நான் வந்து ஒரு 4 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 20. ஓகேவா, ஸோ அடுத்தது ஃபோர்த் ஓவரில் நம்ம எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 5 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 25. இதே ஃபிஃப்த் ஓவர்லேயும் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஒரு எக்ஸாக்டாக என்ன சொல்லலாம், ஒரு 6 எடுத்திருக்காங்கன்னா எவ்வளோ சொல்லலாம், 31. ஸோ அடுத்த ஓவரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 34. அடுத்தது 7th ஓவரில் ஒரு 6 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா எவ்வளோ. ஸோ இருங்க, மைக் ஒர்க் ஆகுதா. ஸோ 7th ஓவரில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 6 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 40. ஸோ 8th ஓவரில் 42, அதாவது 2 ரன்ஸ். அடுத்தது 9th ஓவரில் 42, இன்னொரு 2 ரன்ஸ். ஓகேவா, சாரி 44. ஓகேவா, 10th ஓவரில் ஒரு 6 ரன்னா 50. ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். ஓகேவா, மொத்தமாக 10 ஓவரில் 50 ரன் எடுத்திருக்காங்க. ஓகேவா, நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை வந்து பாஸ்ட் ஓவர் ரன்ஸோட ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் இப்போ 10th ஓவர் வரைக்கும் 50 ரன்ஸ்னால் 11th ஓவரில் நம்ம ஒரு 6 ரன்ஸ் எடுக்கிறோன்னா, ஸோ டோட்டல் லைக் பாஸ்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட். கரெக்டாக. ஸோ அதை ப்ரெசென்ட்டில் இந்த ஓவரில் ஸோ எவ்வளோ ரன்ஸோ அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 56. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சம்முன்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே கீழே நான் இங்கே டைப் பண்ணுறேன், அரே வச்சு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ எங்கிட்ட ஒரு அரே இருக்குது. ஓகேங்களா, இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, ஒரு அரே இருக்குது. ஓகேவா, இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, ஒரு அரே இருக்குது. ஓகேவா, ஸோ அரே இருக்குது. ஸோ இப்போ நான் அரேயில் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் 2, 5, 8. ஓகேவா, ஸோ 10, 20. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு அரே இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணும், ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, நான் என்ன பண்ணும், ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரிஃபிக்ஸ் சம். ஓகேவா, ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுன்னா, ஓகேவா, ஸோ சேம். ஓகேவா, ஃபஸ்ட் என்னது, ஸ்டார்டிங்கில் எதுவும் இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் என்ன இருக்கோ அதுவே வச்சுக்கிறேன். செகண்ட் என்ன பண்ணுன்னா, இதோட இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும். அப்போ என்னங்க வரும், ஸோ 5 + 2 7. கரெக்டுங்களா. அடுத்தது என்ன பண்ணும், இதோட ஓகேவா இதை ஆட் பண்ணணும். ஓகேவா, இதோட இதை ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ 7 7 7 14 14 + 1 15. ஓகேவா, ஸோ டோட்டலாக 15 இப்போது. ஓகேவா, ஸோ அடுத்தது இதோட இது ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ என்னங்க வரும், 15 + 10 25. ஓகேவா, 25. அடுத்தது என்னங்க வரும், இதோட இது ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும், 25 35 45. ஸோ 45. ஓகேவா, இதுக்கு பேர் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் சம் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னது, ப்ரிஃபிக்ஸ் சம் அரே. ஓகேவா, ஸோ இப்போது ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது
கரண்ட்டாக இருக்கிறதோட ஐ மீன் அடுத்து இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் அரே. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக்கை வச்சு நம்மளால் அதிகமான ஓகேவா கொஷின்ஸை ஈஸியாக, அதாவது O of Nலேயே டைம் காம்ப்ளெக்சிட்டிலே கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அதுவும் நம்ம பார்க்கலாம். லைக் இந்த வீடியோலேயே நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி கோடில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன போகிறேன், இன்டெல்ஜே போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இன்டெல்ஜேயில் ஓகேவா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன். அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ARR ஈக்குவல் டு ஓகேவா, நான் உடனே இங்கேயே எடுத்துக்கிறேன். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே என்ன 258 ஸோ அதே மாதிரி 258 10 ஓகேவா 20. ஸோ இதுக்கு என்ன நான் பண்ண போகிறேன்னா ப்ரிஃபிக்ஸம் அரேவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ இண்டெக்ஸஸ் இருக்குன்னு தெரியும். நீங்கள் இதில் அரே வச்சு தான் போடலாமுன்னு கிடையாது, அரே லிஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், அரேவே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரிஃபிக்ஸம் ஓகேவா ப்ரிஃபிக்ஸம் அரேவை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸம் அரேவை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இனிஷியல் என்ன இருக்கணும், இந்த அரேயோட லென்த்தே இருக்கணும். கரெக்டாக? ஸோ அரே டாட் என்னது லென்த். ஸோ இதோட லென்த்தே இருக்கணும். சாரி நியூ போடல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நான் பண்ணிக்கிட்டேன், ஒரு ப்ரிஃபிக்ஸம் அரே எம்டி அரேவை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆக்சுவலாக என்ன ஃபஸ்ட்டு அந்த அரேயில் இருக்கோ அதே தான் வரப்போகுது. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் என்னங்க பண்ணலாம், ஸோ சாரி இது வேறு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் ப்ரிஃபிக்ஸமோட 0th இன்டெக்ஸை என்ன வச்சுக்கிறேன்னா அந்த அரேயில் இருக்க 0th இன்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நான் லூப் பண்ணி ஒவ்வொரு டைமும் பழைய ஓல்டு இருக்குல்ல அதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டில் என்ன போட்டுக்கிறேன், ஓகேவா, இன்ட்டு I ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 0th இன்டெக்ஸில் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தெரியுதா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஆல்ரெடி 0th இன்டெக்ஸஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஓகேவா என்ன பண்ணுறேன், நான் எது வரைக்கும் ரன் பண்ணுவேன், ப்ரிஃபிக்ஸம் டாட் லென்த். ஓகேவா? அது வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு I++. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ப்ரிஃபிக்ஸமில் ஓகேவா இப்போது ith அதாவது ஃபஸ்ட்டு 1ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும். ஐ மீன் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 1 அதாவது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 0 1 அந்த சொல்கிறேன். 0th இண்டெக்ஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆகும், அடுத்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப் டு எது வரைக்கும் அந்த லென்த்து முடிகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு இங்கே என்ன பண்ணுறோன்னா நான் என்ன பண்ணுவேன், பாஸ்ட் இருக்குல்ல அந்த வேல்யூவோட ப்ளஸ் கரண்ட் இருக்க வேல்யூ. ஓகேவா? கரண்ட்டோட அரே வேல்யூ. ஓகேவா? அதாவது இங்கே பார்த்தோம்ல பாஸ்ட் என்ன வேல்யூவோ அது ப்ளஸ் அரேயோட ஃபஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அதாவது இதோட பாஸ்ட் எதுங்க, இதோட பாஸ்ட் எது, இதுதான். ஓகேவா? அது ப்ளஸ் இந்த வேல்யூ அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ப்ரிஃபிக்ஸம்மோட பாஸ்ட் வேல்யூ அப்போ என்னது -1. ஓகேவா? -1. இப்போ என்ன 1 -0. ஓகேவா? ஸோ அப்போ சாரி 1 லைக் 1 -1. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் 0. 0th இண்டெக்ஸஸில் நமக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்குல்ல. ஸோ இங்கே என்ன இருக்குது, 0th இண்டெக்ஸஸில் 2 இருக்குது. அப்போ நமக்கு 2 வரும் ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் அரேவோட ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் வேல்யூ எதுங்க, அதாவது கரண்ட் ஐங்கிறது இங்கே என்னது 1. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணணுன்னா ஒன் செகண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்ட் ப்ரிஃபிக்ஸம்மையும் கரண்ட்டோட அரே வேல்யூவும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இது நம்ம ஒர்க்காக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இந்த லாஜிக் சிஸ்அவுட்டில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்அவுட் வேணாம், ஜஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கலாமா, இதே ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இப்போது நான் இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், சிஸ்அவுட்டில் ஓகேவா ப்ரிஃபிக்ஸம்மோட
ஐத்து பிரிண்ட் பண்ணலாம். பட் இப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து 0 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணிடலாமா, பிரிண்ட் எல்என் தேவையில்லை, சாரி. ஸோ பிரிண்ட் எல்என் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், எனக்கு என்ன இங்கே வந்திருக்கு, 2 7 15 45 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஓகேவா, 2 7 15 25 45. ஓகேவா? ஸோ த சேம் எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது எப்படி ப்ரிஃபிக்ஸம்னா நம்ம கோடில் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி, ஓகேவா, ப்ரிஃபிக்ஸம் பேஸ் பண்ணி ஒரு கொஷினை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலான்னா, இந்த ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக்ஸை வச்சு ஒரு கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஷினை கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட ப்ரூட் ஃபோர்ஸோட அப்ரோச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிஃபிக்ஸமில் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ப்ரிஃபிக்ஸம் பேஸ் பண்ண கொஷின்ஸை நம்ம எங்கே சால்வ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு சப்கொரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த கொஷினை படித்து பாருங்களேன். கிவன் ஏ அரே நம்ஸ் அண்ட் query. ஓகேவா? ஸோ queryயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த queries-ல என்ன எடுத்திருக்காங்க, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இது இந்த 1 2 4. ஓகேவா? இதெல்லாம் என்னவானா ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னவா இருக்குது, இது வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்குது. ஐ மீன் லிஸ்ட்டில் இருக்குன்னா அரேயில் இருக்கலாம், இல்லை அரே லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். 1 2 4ங்கிறது ஒரு அரேயில் இருக்குது, 3 4 5ங்கிறது ஒரு அரேயில் இருக்குது. அது வந்து லெஃப்ட் அரே, இது ரைட் அரே. ஓகேவா? இது புரிஞ்சுதுல? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, இப்போது நான் இங்கே ஈஸியாக புரியறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அது ரெண்டையும் லெஃப்ட் ரைட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இண்டெக்ஸஸில் இருக்கிறத. ஓகேவா? 1 3ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 1 இண்டெக்ஸஸ்லேருந்து ஆரம்பித்து, ஓகேவா, ஏன்னா தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும், அப்போ என்னது 0 1 2 3. ஓகேவா? இந்த மூணையும் நான் என்ன பண்ணணும், சம் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணலாமா, இப்போது இதோட அவுட்புட். ஓகேவா? அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த கொடுத்துருக்க கொஷினோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகேவா? அவுட்புட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 0th இண்டெக்ஸ், அதாவது ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும், அப்போ என்னது 2 + 3 5 5 + 4 9. ஸோ 9. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 to 4. ஓகேவா? அப்போ எதுங்க, இது 0 1 2, அப்போது 3. ஓகேவா? அதாவது இங்கேருந்து 0 1 2 3 4. ஓகேவா? அப்போது 3 + 4 7 7 + 5 12. ஓகேவா? 7 + 5 12. யா, எக்ஸாக்ட்லி. ஸோ 5 12. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 4 5. அப்போ என்ன அங்கே வரும், 0 1 2 3 4. ஓகேவா? 5 + 10 15. ஸோ 15. ஸோ இதுதான் நம்மளோட என்னதுங்க, அவுட்புட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த கொஷின் இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது நமக்கு கொடுத்துருந்த கொஷின், அதுக்கான அவுட்புட் இது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டைம் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், வீடியோ பெருசாக போகக்கூடாதுன்னு நான் வந்து ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே சப்கொரிஸில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் இது என்ன பண்ணிக்கோங்க, நான் சொன்ன மாதிரி அது ஒரு அரேவா இன்னொரு அரேவா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போது நம்ம 2D அரேவை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புரியலைன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அது ஒரு தனியாரே அது ஒரு தனியாரே எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ மெயின் கிளாஸஸில் யா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு அரே இது ஒரு அரே, நான் சொல்லிட்டேன். இதுக்கு தெரியாதவங்க அதை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ரேஞ்சு சம்ங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஞ்சு சம்ங்கிற மெத்தட் எங்கெங்கே இருக்குது, இங்கே போனீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட். ஓகேவா? அதாவது லெஃப்ட்னா நமக்கு என்னதுங்க, இங்கே இது கொடுத்துருக்காங்களே இந்த வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் நான் லூப் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்ன ஆகும், ஒரு லூப் ரன் ஆகும். எதுக்காக, இந்த queries மொத்தமாக நம்ம வேல்யூஸ் கெட் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு லூப் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஆஸ் வெல் அஸ் எனக்கு என்ன ஆகும், இந்த லூப்புக்குள்ளே ரேஞ்ச் சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரேஞ்ச் சம்முங்கிற மெத்தட்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு லூப் ரன்
ரன் ஆகுது. அது எது வரைக்கும்னா அந்த லெஃப்ட் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகி அந்த ரைட் ஓகேவா, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகும். நான் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா இந்த சம்முங்கிற வேரியபிளில் ஓகேவா நான் என்ன பண்ணுவேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோட் ஓகேவா. ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது. ஸோ குவரிக்கு வந்து ஒரு வச்சுக்கலாம். ஸோ குவரினால நான் க்யூன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது, இங்கே வந்து ஒரு n டைம்ஸ் ரன் ஆகுது கரெக்டாக, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அது எது வேணா இருக்கலாம் கரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு n டைம் ஓகேவா. ஸோ இங்கே என்னங்க நடக்குது, ஒரு லூப்குள்ளே இன்னொரு லூப் ரன் ஆகுது கரெக்டுங்களா. அந்த லூப் தான் இது ஓகேவா. ஸோ அதனால என்ன ஆகும், இன்ட்டு வரும் ஓகேவா. ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட ஓகேவா நான் இதுக்கான குவரி இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு நான் நோட்ஸில் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு டைம் கன்சிடர் பண்ணி நீங்கள் மட்டும் டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் எழுதுகிறேன் ஓகேவா. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு என்னங்க வரும், க்யூ, அதாவது குவரிஸ் இருக்குல்ல அதை க்யூன்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு ஓகேவா n ஓகேவா. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னங்க வரும். ஸோ நம்ம ஏதாச்சும் அரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா இங்கே. ஸோ இது வந்து இன்புட்டில் வந்தது ஓகேவா. ஸோ அதனால் நம்ம எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இன்ட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கொரிஸ் வருது. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு என்னங்க வரும், ஸோ ஸ்பேஸ் வந்து இங்கே O(1) வரும் ஓகேவா. O(1) வரும். ஏன்னா நம்ம எந்த எதுவுமே யூஸ் பண்ணல, இங்கே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர நம்ம வேறு எந்த ஒரு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோமா கிடையாது. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த கொஷினை என்ன பண்ணலான்னா எப்படி சாரி அது என்னது ப்ரீஃபிக்ஸ் நம்ம வச்சு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு ஆல்ரெடி இந்த கோட்லேயே பார்த்துருப்போம் எப்படி ஒரு அரேவை ஓகேவா, எப்படி ஒரு அரேவை ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. அதுக்கானவே தான் இதுவும் ஓகேவா. ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஓகேவா. ஃபார்முலாவை மக்கப் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது புரிஞ்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஓகேவா. ஸோ பட் இதுதான் அதுக்கான ஃபார்முலா, லைக் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஓகேவா, இதை நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் நமக்கு கொடுத்துருக்க அரே ஓகேவா. இது நமக்கு கொடுத்துருக்க அரே ஓகேவா. ஸோ இந்த அரேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆன்சர்ஸில் இருக்கிற அரே போட்டுக்கலாமா. ஸோ நமக்கு ஆன்சர்ஸில் என்ன இருக்குது, இங்கே 1 நம்ம இப்போ என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1 2 3 4 5 10 ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 10 ஓகேவா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னது 1 3 2 4 ஓகேவா, சாரி 1 3, அதுக்கப்புறம் என்னது 2 4, அதுக்கப்புறம் என்னது 4 5, எஸ் 4 and 5, அதுக்கப்புறம் என்னது 1 5 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் ஜஸ்ட் செகண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது நமக்கு லூப் வரும், கொரிஸ்குள்ளே வரும். ஸோ லெஃப்ட் ரைட் எடுப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு query sumங்கிற சேம் மெத்தட் எழுதியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களே. நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிற ஒரு மெத்தடில் இந்த மெத்தடில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே வந்து ஒரு அரேவை என்ன பண்ணியிருப்பேன், சேம் எக்ஸாக்ட் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பேன். ஸோ இது மூலிமா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு அரேவை ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை லூப் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே ஒரு 2 கண்டிஷன் எழுதியிருக்கேன். அதாவது லெஃப்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்குது ஓகேவா, அதாவது லெஃப்ட் இண்டெக்ஸ் ஓகேவா. இது என்னது லெஃப்ட், இது சாரி ஒரு நிமிஷம், இது என்னதுங்க நமக்கு லெஃப்ட் இண்டெக்ஸ், அதாவது இது லெஃப்ட் இண்டெக்ஸ், இது ரைட் இண்டெக்ஸ் ஓகேவா. இது லெஃப்ட் இண்டெக்ஸ் அண்ட் இது ரைட் இண்டெக்ஸ். ஸோ லெஃப்ட்டு வந்து ஓகேவா 0வாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரைட்டை மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரைட்டை மட்டும் என்ன பண்ணிடுவேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன்னா எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமா, ஒரு 1 2 3 4 ஓகேவா. ஸோ 1 2 3 4 ஓகேவா. இப்போ என்னது லெஃப்ட் என்னதுங்க, லெஃப்ட் வந்து 0வாக இருக்குது ஓகேவா. அப்போது என்ன இருக்கும், நான் வந்து 0 1 2 எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்னங்க வரும், இப்போ என்ன பண்ணணும்னா நான் ப்ரிஃபிக்ஸ் சம்மை பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் பண்ணக்கப்புறம், இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சம்மை இங்கே கேல்குலேட் பண்ணிக்கலாம் இதுக்கு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் கேல்குலேட் பண்ணிட்டுங்களா இதுக்கு.
இப்போது 1 வரும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அடுத்தது என்ன வரும் 3 வரும். ஏன்னா 2 + 1 3 கரெக்டாக. ஸோ 2 + 1 3, அப்புறம் 3 + 3 எவ்வளோ ஆகும் 6 வரும். ஓகேவா. அப்புறம் 6 + 4 10 வரும். 10 + 5 என்ன வருங்க 10 + 5 15, 15 + 10 25. ஸோ இதுதான் நமக்கான என்னதுங்க ப்ரிஃபிக்ஸ் சம். ஓகேவா. இது நமக்கான ப்ரிஃபிக்ஸ் சம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் நமக்கு ஏன் அங்கே 0ன்னு வந்துச்சுன்னா லெஃப்ட் 0ன்னு இருந்தால் ஏன் நம்ம அதை அப்படியே நான் ரைட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2 இருக்குது. ஓகேவா. அப்போது இது என்னதுங்க 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். நான் என்ன பண்ணும் இதை மொத்தமாக ஓகேவா. ஸோ அதாவது கொஷின் படி நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும் இங்கே 1 + 2 2 + 3 6. ஓகேவா. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும் 6 வந்திருக்கணும். ஓகேவா. இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரிஃபிக்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதுக்கான ஆன்சர் என்னது 6 நம்ம ஆல்ரெடி மேலே கேல்குலேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதை எப்படி ப்ரிஃபிக்ஸ் சம்மில் கேல்குலேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. அதாவது இது ஸ்டார்டிங்னு சொல்லலாம், இது எண்டிங்னு சொல்லலாம். கரெக்டுங்களா. இது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா ஸ்டார்டிங் ஓகேவா அதாவது ரைட்டை மைனஸ் லெஃப்ட்டு ஓகேவா அதோட -1 அதோட -1. இதுதான் என்னோட ஃபார்முலா. எக்ஸாம்பிள் இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்களே. இப்போது வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து -1. ஓகேவா. அப்போ என்னங்க எனக்கு அவுட்புட் வரும் -1ன்னு வரும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு -1 என்னால் கேல்குலேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னா எப்போ லெஃப்ட்டு வந்து 0ன்னு இருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரைட்டில் இருக்க அந்த ஆன்சர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் இருந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மொத்த வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து எதுவுமே இங்கே பின்னாடி மைனஸ் பண்ணவே கிடையாது. கரெக்டாக. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை லெஃப்ட்டு தேவையில்லை. இதே மீதி ஏதாச்சும் எடுத்துக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் 2 to 4 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எக்ஸாம்பிள் என்னங்க வரும் இது 3 இது 4. ஓகேவா. இது 3 இது 4. அப்போது என்னங்க இது ஓகேவா மைனஸ் ஓகேவா 2 -1. ஓகேவா. அப்போ என்னங்க வரும் இது ஆக்சுவல் இது, ஆனால் இது ஆக்சுவல் இது 2 தானே இது. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் -1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுமா ரைட்டை மைனஸ் லெஃப்ட் -1. ஓகேவா. ஸோ இப்போ ரைட் என்னதுங்க நமக்கு 15. ஓகேவா. நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சம்மில் 4th கொடுத்தாலே இது வந்துடும். லெஃப்ட் என்னதுங்க இங்கே வந்து 2. ஓகேவா. லெஃப்ட் என்னது 2 -1 அப்படின்னா 1. அப்போ இங்கே என்னங்க வரும் 3. ஓகேவா. ஸோ அப்போ நான் கேல்குலேட் பண்ண எனக்கு என்னங்க ஆன்சர் வந்துருக்கும் 12. ஓகேவா. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் 12. இதே நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமா அதே தான் ஆன்சர் வந்திருக்கும் 2 4. ஓகேவா. 2 4. இப்போ 2 4ங்கும் போது என்னங்க வரும் இங்கே 0 1 2 3 4. ஓகேவா. அப்போ என்னங்க வந்திருக்கு 2 2 இங்கே என்னதுங்க 3 + 4 7 7 + 5 என்னது 12. ஓகேவா. ஸோ அதே ஆன்சர் தான் நமக்கு என்ன வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இப்போ நான் ஏன் இந்த ரைட்டை லெஃப்ட் -1 கொடுக்குறேன்னா அதையும் மக்கப் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஏன்னா எனக்கு வந்து ரைட் அதாவது எண்டிங் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ணும் ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு அதாவது எண்டிங் வேல்யூங்கிறது லெஃப்ட்டு, ஸ்டார்டிங் வேல்யூங்கிறது எண்டிங் வேல்யூங்கிறது ரைட்டு, ஸ்டார்டிங் வேல்யூங்கிறது லெஃப்ட். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா. அதை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை மைனஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏன் -1 எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் எனக்கு தேவை கிடையாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் -1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா. லெட்ஸே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இந்த 1 3 ஓகேவா 6 என்னது 10 15 25. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏன் 0ன்னு இருந்துச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டுலேருந்து ஆல்ரெடி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோமே. அப்புறம் எதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை எதுக்கு நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதோட மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும் இந்த ஒரு டெஸ்ட் கேசஸ் பொறுத்த வரைக்கும் 0 -1ன்னு போயிடும். அப்போ -1ங்கும் போது நமக்கு அவுட்புட் என்ன வரும் -1ன்னு வரும். இப்போ நான் போயிட்டு அரேல -1ன்னு கொடுத்தா எனக்கு என்ன அடிக்கும் எரர் அடிக்கும். ஓகேவா. ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் எரர் அடிக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்லேருந்து கன்சிடர்
எரர் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜாவால பார்க்கறனால இது எரர் த்ரோ பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க ஓகேவா? இன்டெல்ஜேல நீங்க பார்த்தா கோடு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், எப்போ வந்து லெஃப்ட் 0ன்னு இருக்கோ, அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரிஃபிக்ஸோட ரைட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்திருக்கும். இதே மித்தபடி லெஃப்ட் வந்து 0 இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, ப்ரிஃபிக்ஸ் ரைட் எடுத்திருப்பேன். அதாவது இங்கே பார்த்தோம்ல நோட்டபிலிட்டியில் இங்கே பார்த்தோம்ல, அதாவது இந்த வேல்யூ ஓகேவா? இந்த வேல்யூ எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், 2னா அதுக்கு முன்னாடி ஓகேவா? அதுக்கு முன்னாடி. அதனால தான் என்ன பண்ணியிருப்பேன், லெஃப்ட்டு -1 அதுக்கு முன்னாடி வேல்யூவோட மைனஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்திருக்கும். இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ணி காட்டுறேன். மித்த எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரிஃபிக்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி கோடில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதில் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் மட்டும் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ மித்தபடி பழைய கோடு எதுவோ அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் இருக்கிற அதே கோடு தான் இங்கேயும். பட் ஆனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை நோட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு வெளியே, அதாவது ஃபார் லூப் வரல, வெளியே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அதனால நமக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க வரும், q + n ஓகேவா, இன்டூ n இல்லை. ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல, n-க்கும் n² என்ன வித்தியாசம். ஸோ n² மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து மல்டிபிள் டைம்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. பட் இங்கே என்ன வரும்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னங்க வரும், O(n) வரும். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரிஃபிக்ஸம் ஒரு அரேவை புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் O(n)ன்னு வரும். ஸோ இப்போது ப்ரிஃபிக்ஸம்மை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிஃபிக்ஸம் யூஸ் பண்ணி, அதாவது சப்பரே பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதனால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அந்த டெக்னிக்கை பற்றி சொல்லிட்டேன். பட் அதுக்கான ஒரு ஈஸியான கொஷினை மட்டும்தான் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு டஃப்பான கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறேன்னா அது வந்து எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரில. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் பர்சனோட கெப்பாசிட்டி ஒரு மாதிரி இருக்கலாம், செகண்ட் பர்சனுக்கு வந்து இன்னொரு மாதிரி இருக்கலாம். ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஈஸியான லெவலில் கொஷின்ஸ் எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த டெக்னிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது. அந்த டெக்னிக்கை மட்டும் புரிஞ்சால் பற்றக்கூடாது. அந்த டெக்னிக்கை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் மட்டும் கிடையாது. நீங்கள் நம்ம எக்ஸாம்பிள் முன்னாடி போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம், கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை பற்றி பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் பார்க்க போகிற டெக்னிக்கும் இல்லை அல்காரத்துக்கும் சரி, இல்லை பைனரி சர்ச், இல்லை ஷார்ட்டிங்னாலும் சரி, என்ன பண்ணாலும் அன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க, அதை நோட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு லீட் கோடில் போயிட்டு அதை பேஸ் பண்ண ஈஸி அண்ட் மீடியம் லெவல். ஓகேவா? ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஈஸி லெவல் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கீங்களே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஈஸி ப்ளஸ் மீடியம் லெவல்ஸ். ஓகேவா? டோட்டலாக ஒரு 15 to 20 ஈச். ஓகேவா? ஈச் என்ன பண்ணணும், ஈச் டெக்னிக் இல்லை அல்காரிதம் இல்லை பைனரி சர்ச், என்ன ஒரு சர்ச் வேணால் இருக்கட்டும். ஓகேவா? சர்ச்சிங் இல்லை ஷார்ட்டிங் இருக்கட்டும், அதை பேஸ் பண்ண கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அது சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் வந்துட்டு ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கொஷினுக்கு ஓகேவா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு தோணும். ஓகேவா? ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஓகேவா, அதில் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா, நமக்கு எப்படி ஜாவா யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் ஜாவாவை எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு அட்ரிபியூட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எல்லாமே தெரியும். பட் அவங்களுக்கு ஒரு 5 கொஷின் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னால் வரவே வராது. பிகாஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ரீசன் என்ன, அதை எப்படி ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு தெரியாது, டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண தெரியாது, சர்ச்சிங் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டெக்னிக்ஸ் மட்டும்தான் என்னால்
என்னால் சொல்லித்தர முடியும் தவிர ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணி தர லைக் காட்ட முடியும் தவிர ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் கைஸ். see you guys in next video. Bye bye.